Hey guys, இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா PlayStation 5 சோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் PlayStation 5 உடைய இந்தியன் பிரைஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல தான் வந்து விட்டுருக்காங்கனே சொல்லணும். சோ என்ன பிரைசிங்ல அது விட்டுருக்காங்க பிளஸ் இது கூட வரக்கூடிய ஆக்சஸரீஸ் உடைய பிரைசிங் என்ன ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ Amazonல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இதுல iPhone 11க்கு பெஸ்டான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க. அத பத்தி செப்பரேட்டா வீடியோ போட்டுருந்தோம். அந்த iPhone 11 Amazonல வாங்குனா பெட்டரா இல்ல Apple ஸ்டோர்ல வாங்குனா பெட்டரா அண்ட் முக்கியமா Apple iPhoneக்கு வாங்குறப்ப கூட சார்ஜரும் இயர்போனும் வந்து அதில் தராங்களா இல்லை தரமாட்டாங்களா அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த PlayStation 5 அடுத்த மாதம் அதாவது நவம்பர்லேருந்து சேலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒரு சில கண்ட்ரீஸில் நவம்பர் 12 கிட்ட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற கண்ட்ரீஸில் நவம்பர் 19 கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு எப்போ சேலில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி எந்த மென்ஷனும் வந்து பண்ணலை. மேபி ஒரு டிசம்பர் 2க்குள்ளே வரலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக இந்த PS5 உடைய இந்தியன் பிரைஸ் எவ்வளோன்றதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி PlayStation 5 வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதோடைய ப்ரைஸிங் ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 50,000 ரூபாய் கிட்ட இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அதோடைய டிஜிட்டல் எடிஷனே 50,000 ரூபாய் கிட்ட இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா PS5 உடைய டிஜிட்டல் எடிஷன் வெறும் 39,990 ரூபாய் தான். ஸோ ரவுண்டாக ஒரு 40,000 வச்சுக்கலாம். வெறும் 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு PS5 உடைய டிஜிட்டல் எடிஷன் வந்து கிடைக்கும். தென் இதோடைய நார்மல் எடிஷன் அதாவது நம்ம CD டிஸ்கை வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,990 ரூபாய் கிட்ட வருது. ஸோ ரவுண்டாக ஒரு 50,000 வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட டிஃபரன்ஸ் வருது. உங்களுக்கு டிஜிட்டல் எடிஷன் வேணும்னா உங்களுக்கு 40,000 கிடைக்குது. இல்லை எனக்கு ப்ளூரே டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போட்டு ஒரு 50,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்ன்னு பார்க்குறப்ப ஸோ இதோடைய டியூல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,990 ரூபீஸ், அதாவது ரவுண்டாக 6,000 அதுக்கு உங்களுக்கு டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர் வந்து கிடைக்குது. ப்ளஸ் இந்த கண்ட்ரோலர் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜர் யூனிட் ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,590 ரூபீஸ்க்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த டியூல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர் ப்ளஸ் இதுக்கான சார்ஜர் ஸ்டேஷன் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,400 சம்திங்கில் உங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டில் கிடைக்கும். தென் இந்த PlayStation கூடவே HD கேமரா ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த HD கேமராவோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 5,190 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5,200 ரூபாய் ரவுண்டாக சொல்லணும்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி HD கேமரா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது கூடவே 3D வயர்லெஸ் ஹெட்ஃபோனும் வந்து தராங்க. ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ 8,590 ரூபீஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். உங்களுக்கு PS5 வாங்குறப்ப பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் யூனிட் வந்து கொடுத்துருவாங்க, சார்ஜர் யூனிட்டும் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஃபியூச்சரில் டியூல் பிளேயர்ஸில் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் மட்டும் வாங்கிக்கலாம். கண்ட்ரோலர் மட்டும் ஒரு 6,000 ரூபாய் கிட்ட வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா PS5 உடைய ப்ரைஸிங் ரொம்ப ரீசனபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட RTX 2070 சூப்பர் அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் PS5 வந்து நமக்கு கிடைக்குது. வித் இதில் 8K சப்போர்ட் இருக்குது அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்க கொடுத்துருக்க இந்த 40,000 பட்ஜெட் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த PS5 ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரீசனபிளாக இருக்கா இல்லை ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் PS5 வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து Amazonல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் iPhone 11க்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 68,900 ரூபாய் கிட்ட வருது. பட் இந்த ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு வெறும் 48,000 ரூபாய்க்கு iPhone 11 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் Amazonல நீங்கள் iPhone 11 வாங்குறப்பவே அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜரும் ப்ளஸ் ஹெட்ஃபோனும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல டீல் தான். பிகாஸ் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு iPhone 11 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் அடாப்டரும் ப்ளஸ் ஹெட்ஃபோனும் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெறும் iPhone 11 ப்ளஸ் ஒரு டேட்டா கேபிள் அது ரெண்டு மட்டும் தான் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஆப்பிள் ஸ்டோரில் iPhone 11 ப்ரைஸ் 54,990 ரூபாய் கிட்ட வருது. ரவுண்டாக ஒரு 55,000. அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கினாலுமே அதில் உங்களுக்கு சார்ஜரும் ஹெட்ஃபோனும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஆப்பிளுடைய ஏர்பாட்
கிட்டத்தட்ட ஒரு 13500 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் உள்ள ஆப்பிளோட ஏர்பாட் வந்து ஃப்ரீயா வந்து ஆப்பிள் ஸ்டோர்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஆப்பிள் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும், அமேசானில் கிடைக்காது. உங்களுக்கு மொபைல் கூடவே சார்ஜரும் ஹெட்ஃபோனும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்குறது தான் பெட்டரான சாய்ஸ். வெறும் 48,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ரவுண்டாக கிடைச்சிது. இல்லை என்கிட்ட ஆல்ரெடி ஆப்பிள் சார்ஜர் இருக்குது, இல்லை நான் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு கூட நான் சார்ஜர் வாங்கிப்பேன், எனக்கு ஃப்ரீயாக ஆப்பிள் ஏர்பாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு 55,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.